உங்களுக்கு ரெண்டா தம்பி மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றியா? ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை பணமங்கிற நெருப்புல எரிக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். சொல்லிக்க வேண்டியதாங்க. மோர் டேஞ்சரஸா என்ன அப்படின்னு மக்கள் சொல்லணும். இன்னைக்கு அந்த டேஞ்சரஸ் அப்படின்றதோட அர்த்தமே மாறி போயிடுச்சு. இதை ஒரு பெருமையா வேற சில பேர் நினைச்சுக்கிறாங்க. டேஞ்சரஸா இல்லையானா ஒருவேளை அதிமுக இதை பிடிச்சிக்கின்னு ஆமாங்க மக்களுக்கு இவர் டேஞ்சரஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 21 கூட வந்தார்ல அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ நம்ம உலக நாயனுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப யார் யாரையோ ஊழல் கட்சின்னு சொன்னாரு. விடுங்க, உலக நாயகனே இப்ப அங்க போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணும் போது இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை குறை சொல்லலாமா? மனோஜ் தங்கராஜ் ஜஸ்ட் ஒரு சால்வை போட வராரு, அதுக்கு கூட இருப்பாப்போ அப்படின்ற மாதிரி. எதுக்கு இந்த அளவுக்கு கோவம் வாங்கி மேல? அது அப்படி இல்ல சால்வை போட்டுக்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரல, நான் சின்ன பையனாதான் இருக்கேன் அப்படின்னு அவர் இங்க நிறைய பெரியவங்க இருக்காங்க மேடையில், அவங்களுக்கு சால்வை போடுங்க. சரி, நீங்க சும்மா குறை சொல்லணுன்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது விக்ரம். அவருடைய உள்ளுணர்வு எப்படி ஒரு பக்கம் கமலிசம் ஓடுதோ, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் எனக்கு ராகுலிசம் ஓடுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு பதவிக்காக, ஒரு சினிமா சான்ஸுக்காக, பணத்துக்காக இப்படியெல்லாம் ஆறாராமா நானும் அப்படியே சமசால்ட் அடிச்சுனே இருந்தேன். அப்படி ஆயிட்டாரு. என்ன கார் டிரைவரோட மகனுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களால ஜெயிக்க முடியுமா? களத்தை பார்க்கவே கிடையாது நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இல்ல, இவர் யாருக்கு பிரச்சாரம் பண்றாருன்னு தெரியல. திமுகவுடைய வரலாறு தெரியுமா? அரசியல் என்னன்னு தெரியுமா? இப்போ டிரைவரோட புள்ள அப்படின்னா அப்போ நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா யாரோட பிள்ளையா இருக்கணும்? அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை டிரைவர் புள்ள டிரைவராக தான் இருக்கணுமா? நீ எந்த மூஞ்சி வச்சு நீ எலெக்ஷன்ல நின்ற? நீ நிந்தியா இல்லையா? பிரகாஷ் சார் நிஞ்சார்ல? அரசியலுக்கு என்ன வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மக்கள் மீதான அக்கறை வேணும். அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன். அது இருந்ததுன்னு சொன்னா கை நாட்டா இருந்தாலும் நல்ல அரசியல்வாதிகளா இருக்கலாம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதி அப்படின்ட்டு. ஆமாம், நான் டேஞ்சரான ஆள் தான். இந்த மதவாத சக்தி உள்ளே வர்றதுக்கு நான் டேஞ்சரான ஆள், தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த முடியாதுக்கு நான் டேஞ்சரான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காரு சார் கடைசியாக. இதை பார்த்து மக்கள் மாறுவாங்களா என்ன? என்னங்க இதெல்லாம் மதவாத சக்தியை அப்படின்னா அது ஏற்கனவே உள்ளே வந்துருச்சு. 2 பேரும் தான் மாற்றி மாற்றி கூட்டு வந்தாங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. அந்த மதவாத சக்தியோடைய நம்ம போயிட்டு கூட்டணியில் அமைச்சர்களெல்லாம் எத்தனையோ வருஷம் இருந்துட்டோம். அதிமுகவோட அதிக வருடங்கள் அமைச்சர் பதவியை வகித்தது திமுக. அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். அதனால் மதவாத சக்தியை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. சொல்லலாம், தொண்டர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி மக்கள் மத்தியில் பெருசாக இது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்லாம் நான் நினைக்கல. பட் மோர் டேஞ்சரஸ் சார் கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்கள். சொல்லிக்க வேண்டியதாங்க. மோர் டேஞ்சரஸா என்ன அப்படின்னு மக்கள் சொல்லணும். இன்னைக்கு அந்த டேஞ்சரஸ் அப்படின்றதோட அர்த்தமே மாறி போயிடுச்சு. இதை ஒரு பெருமையா வேற சில பேர் நினச்சிக்கிறாங்க. டேஞ்சரஸ் அப்படின்னா அதுதான் ட்ரெண்டு. இப்போ அசால்ட் அப்படின்னா அர்த்தமே வேற, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற இது வேற. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, டேஞ்சரஸா இல்லையானா ஒருவேளை அதிமுக இதை பிடிச்சிக்கின்னு ஆமாங்க மக்களுக்கு இவர் டேஞ்சரஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே அந்த டேஞ்சரான ஒரு விஷயத்த வேற அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பெருசா நீங்க டேஞ்சர்னு சொல்லிட போறீங்க? அந்த ஒரு விஷயம்தான். எந்த ஒரு விஷயம்? அதான் தேமுதிக தலைவி சொன்னாங்களே, பெண்களுக்கு எதிரான வன்முறை, அதுக்கப்புறமா போதை கலாச்சாரம், இதைத்தான் டேஞ்சரா பார்க்குறேன். இது யாருக்கு டேஞ்சர்னு தெரியல. திமுகவுக்கு டேஞ்சரா, தேமுதிகவுக்கு டேஞ்சரா, மக்களுக்கு டேஞ்சரா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்
சொல்லுங்க. ராகுல் காந்தி வந்த உடனே வந்து தன்னுடைய விளக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சார் அதிமுக ஒரு பக்கம் பாராட்டுறாரு, இன்னொரு பக்கம் திமுக திட்டலான்னு பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்றவர் வந்து ரொம்ப ஒஸ்டா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. ரொம்ப ஜாலியா இருந்தது சார். இதுல அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட் பார்த்தேன். அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இது மாதிரி ஐடி ரெய்டு அதனால வந்து என்னை முடக்கி விட்டார்கள்னு சொல்றாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க வந்து உடனடியாக ஆச்சரியமா இருக்கு, சுறுசுறுப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு அதை அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு. சரி, இவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அவரை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. கேரளாவில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆச்சு? அதே தான் ஆச்சு. அது அங்கே மட்டும் இல்லை, இவங்க பிருந்தா காரத் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஏதோ கடன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கவங்களே பாஜகவுக்கு போயிட்டாங்க, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி பெருசா ஏதோ சொல்லி முடிச்ச உடனே அந்த டிரான்ஸ்லேட்டர் பார்த்தாரு, பத்மஜா பாஜகவில் போய் ஒரே வரியில முடிச்சிட்டாரு. இவங்களே யோசிக்கிறாங்க, நம்ம நிறைய நேரம் பேசினோமே, இவரு சிம்பிளா ஒரு லைன்ல முடிச்சிட்டாரு அப்படின்னு. அவங்க ஏதோ சொல்றாங்க, மறுபடியும் அவர் அதை தான் சொல்றாரு. இதே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அப்ப அந்த சோவியத் ரஷ்யா இருந்தப்போ அவங்களுடைய சப்போர்ட்ல இருந்த ஒரு நாடு, அங்கே வந்து சோவியத்துலேருந்து ஒரு தலைவர் போயிருக்காரு, பெரிய லீடர் இல்லை, யாரோ ஒருத்தர் போயிருக்காரு. போயிட்டு இது மாதிரி அங்கே நிறைய பேர் இருக்காங்க, பேசுகிறாங்க, ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணார், சொல்கிறார், இது மாதிரி நான் ஒரு ஜோக் சொல்ல போகிறேன், இதை விட்டு விட்டு சொன்னால் நல்லா இருக்காது, நான் மொத்தமாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கு சொல்லி முடிச்சோடனே ரைட் அப்படின்னோடனே அவர் அப்படியே பார்த்தாராம். பார்த்துட்டு வந்து ஏதோ 2 லைன் ஏதோ சொன்னாராம். சொன்ன உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவருக்கு ஆச்சரியமா போயிட்டான். ஏங்க, நாங்கள் ரஷ்யனில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்க ஜோக் சொல்லியிருக்கேன், நீங்கள் 2 லைனில் உங்கள் லாங்குவேஜில் முடிச்சிட்டிங்களா எப்படின்னு? இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஐயா நல்ல ஜோக் சொல்லிக்கிறாரு, எல்லாம் கைத்தட்டி சிரிங்கோ, இதான் நான் சொன்னேன். ஸோ அண்ணன் எங்கே போனாலும் கண்டென்ட் கொடுக்கறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அண்ணனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு வேலையே இல்லாமல் அண்ணன் இன்னும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ஏடிஎம்கே அங்கே தலைவர்களாக இருந்தாங்க, அவங்க ஆட்சியில் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு நிச்சயமாக புரியல விக்ரம், அது நிஜமாவே அவர் பேசினாரா, இல்லை யாராவது வந்து நான் வாயை குவிக்கல பின்னாடி இருந்து டப்பிங் கொடுக்குறாங்க, அப்படி ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது, அதுக்கப்புறம் அவர் ஏதோ பேசியிருக்காரு போல இருக்கு. அதை விட்டுட்டு இதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. டேமேஜ் ஹாஸ் ஆல்ரெடி பீன் டன். ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்களோட ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் நடத்தவில்லை ராகுல். அவர் பாட்டுக்கு ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. போதா குறைக்கு நம்ம அன்னைக்கே சொன்ன ஞாபகம் இருக்கா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டின்னு வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வந்துக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை கண்டாலே காங்கிரஸுக்கு ஆகாது. இப்போ நீங்கள் அவரை வேற இங்கே கொண்டு வந்து இறக்கினீங்கன்னா அவருக்கு என்ன நினைப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னா, ராகுல்லாம் வந்து இனிமேல் நேஷ்னல் லெவலில் பெருசாக வர முடியாது, அதனால் நாம் அவரும் நேஷ்னல் லெவலில் ஜெயிக்க முடியாது, பட் டெல்லியில் கூட ஜெயிக்க முடியல, அது வேற விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 4-5 MP சீட்டு ஜெயிச்சு போட்டுட்டு இந்த தேவகவுடா அவர்கள் PM ஆனார்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு சப்போர்ட் எல்லாம் பார்ப்பாங்க. ரைட்டு, இவர் 4 MP வச்சுக்கிறாரு, அதனால இவருக்கு பிரச்சனை இல்லை, இவரை PM ஆக்கிட்டு நாம பின்னாடி இருந்து இது பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ, எப்படி மன்மோகன் சிங் அவர்கள் PM இருக்கும்போது நமக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ, அது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையானதை நாம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றதுக்காக தான் அவரும் வந்திருக்காரு. ஆனா 21 கூட வந்தார்ல அரவிந்த் கெஜ்ரிவால், அப்போ வந்து நம்ம உலக நாயகனுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப யார் யாரையும் ஊழல் கட்சின்னு சொன்னாரு. விடுங்க, உலக நாயகனே இப்ப அங்க போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணும்போது இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட சொல்லலாமா? அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, நீங்க வந்து இவரை உலக நாயகன் விண்வெளி நாயகன் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க, ஆனா இவரோட மிகப்பெரிய நடிகர் யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அந்த மாதிரி ஒரு நடிகரை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படியே ஒரு ரெனால்ட்ஸ் பேனா போட்டுப்பாரு, ஒரு ரப்பர் செப்பல் போட்டுப்பாரு, ஒரு சாதாரண ஒரு சொக்கா பேண்ட் போட்டு ஹாம் ஆத்மி ஹோம் அப்படின்வாரு. இப்படியே ஏமாத்தி நிற்கிறாரு. ஷீஷ் மஹால் பல கோடி செலவில் கட்டினாரு. அதெல்லாம் என்னன்னு கேளுங்க, அவங்க மேலே வந்து அந்த PCR கேஸ் போட்டார் அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் மேலே. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உலக நாயகள்லாம் அவர்கிட்ட பிச்சை வாங்கணும் நடிப்பில். நடிப்பு அரக்கன்னா அது உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தான்.
ஓகே சார். பட் இருந்தாலுமே ராகுல் காந்தி அவர்களுக்கும் திமுக அந்த அளவு பிரச்சனையா? மனோ தங்கராஜ் ஜஸ்ட் ஒரு சால்வை போட வராரு, அதுக்கு கூட வந்து இருப்பாப்போ அப்படின்ற மாதிரி, எதுக்கு இந்த அளவுக்கு கோவம் அவங்க மேல? அது அப்படி இல்ல சால்வை போட்டுக்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரல, அப்படி நான் சின்ன பையனா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து இங்க நிறைய பெரியவங்க இருக்காங்க மேடையில், அவங்களுக்கு சால்வை போடுங்க. சரி, நீங்க வந்து சும்மா குறை சொல்லணுன்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது விக்ரம். அவருடைய உள்ளுணர்வு எப்படி வந்து ஒரு பக்கம் கமலிசம் ஓடுதோ, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து எனக்கு ராகுலிசம் ஓடுது. அதனாலதான் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். இவ்வளவு பெரியவர்கள்லாம் இருக்காங்க, நான் ஒரு சாதாரண ஐயோ வாடா அரவிந்த் கெஜ்ரிவால் சண்டைக்கு வந்துடுவார், நான் ஒரு சாதாரண மனுஷன், அதனால எனக்கு இந்த சால்வை வேணான்னு ஒதுக்கிட்டார். ஏங்க நீங்க அவரு சால்வா போட்டதை ஒதுக்கினான்னு கேக்குறீங்க, மனோ தங்கராஜே சீட்டு கொடுக்கறத ஒதுக்கி வச்சுக்கிறாங்களா? அதை யாராவது கேட்டீங்களா? அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க இல்ல சார். இல்ல, அப்புறம் அவரே ஒதுக்கிட்டாங்க, அப்புறம் அவர் சால்வையை ஒதுக்கினது மட்டும் பெருசா கேக்குறீங்க நீங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. கரெக்டா பாருங்க, அது எங்கேருந்தோ வராரு, ஆனாலும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இவங்கள தான் கட்சியிலேயே கட்டம் கட்டிக்கிறாங்க. இவரு என்ன இங்க சால்வை போடுறாரு, வானா இது திமுகவுக்கு வந்து கோபத்தை உண்டாக்கும் அப்படின்னு தான் ஒதுக்கி வச்சிருக்காரு. போதுமா? பக்காதான் சார், இல்லைன்னு சொல்ல இந்த அளவுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலுமே வந்து எதனால வந்து வந்தாரு ஸ்டாலினோட பார்க்க முடியாத போற அளவுக்கு அவங்களுக்கு கூட என்ன குடைச்சல்? ஏங்க அவர் வந்து தாவேகாவோட போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாரு, அது உலகத்துக்கே தெரியும். இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம இங்க இருக்கவங்க மட்டும் இல்லை, ஏன்னா கனிமொழி அவர்கள் போய் பார்த்த பிறகு கூட இங்க அந்த கரைசல் ஓடிட்டு தான் இருந்தது இல்லையா? ஸோ அவர் எதுவும் தலையிடவில்லை, இதுதான் பெட்டர்னு அவர் நினைச்சிருக்காரு. அண்ட் அகைன் நாம சொன்னதுதான், இந்த தடவை திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸும் தோத்தா மட்டும்தான் ராகுலுடைய ஆம்பிஷன்ஸ் வந்து லைவா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ், குறிப்பா ராகுல் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு பிஎம் அப்படின்றது போயிடும். ஒருவேளை பிரியங்காவுக்கு அந்த வாய்ப்பு வரலாம். எந்த வாய்ப்பு அப்படின்னா பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை, நான் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கூட பறிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கோபத்துல தான் இல்லாட்டா மை டியர் பிரதர் அப்படின்லாம் சொல்லியிருந்தவர் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து தனி ட்ராக்கில் போறாரு அப்படின்னா வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்னு சொல்லுங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ கமல் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க, அவர் இறுதிக்கட்ட பிரச்சாரம் பீரங்கி எப்படி போய்கிட்டு இருக்கு அவரு? அதாவது அந்த பிரச்சார பீரங்கி அப்படின்லாம் சொல்ல முடியாது, நமுத்து போன பட்டாசுன்னு ஒன்னா சொல்லலாம். அவரு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிதான் ஆயிட்டாரு. இப்போ வந்து அவர் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக கூட ஏதோ பிரச்சாரம் பண்ணியிருந்தார் போல இருக்கு. அதுக்கு வந்து பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. பாருங்க, 11 மணிக்கு ஆட்சி ஏறின உடனே 11:05 மணல் கொள்ளைன்னு சொன்னாங்க, அதனால இவ்வளோ ஏதோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், அரசு ஊழியர், அதெல்லாம் கோட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, பிரகாஷ்ராஜும் தான். பட் பிரகாஷ்ராஜ் இவங்களெல்லாம் குறை சொல்லலை, அந்த விதத்தில் அவர் பாராட்டணும். என்றைக்குமே வந்து அவர் சொம்பு தான். என்ன நல்லா பேசினேன்னா அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார், இவர் தான் மாறி மாறி வந்து நிற்கிறாரு. பட்டு ரெண்டு பேரும் பேசுறத பார்க்கும்போது இந்த கேவலமான ஜந்துன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதை சொல்றது கூட எனக்கு நாக்கு கூசுது. அந்த மாதிரி தான் ரெண்டு பேரை பார்த்தாலும் எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு பதவிக்காக, ஒரு சினிமா சான்ஸுக்காக, பணத்துக்காக இப்படியெல்லாம் வந்து ஆறாராமானா நானும் வந்து அப்படியே சமசால்ட் அடிச்சுனே இருந்தேன், அப்படி ஆயிட்டாரு. சரி விடுங்க, இதெல்லாம் என்னன்னா இவரை வந்து அறிவுஜீவின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு சுத்தி இருந்தது. இப்போ அந்த முகத்திரை கிழிந்துட்டது இல்லையா, அந்த உத்தம வில்லன் அந்த மாதிரி அந்த திரை கிழிந்து விட்டது, உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே சார். பிரகாஷ்ராஜ் அவர்களை பற்றி பேசியிருந்தேன், அவர் கூட வந்து விஜய் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது என்ன கார் டிரைவரோட மகனுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களால ஜெயிக்க முடியுமா, களத்தை வந்து பார்க்கவே கிடையாது நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இல்லை, இவர் யாருக்கு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு தெரியல. திமுகவுடைய வரலாறு தெரியுமா, அரசியல் என்னன்னு தெரியுமா? அதாவது இவர் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, ஒரு டைரக்டர் சங்கர் சார், ஆமாம், அவரெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தெரிஞ்சுக்கின்னு படிச்சுட்டு அவர் டைரக்டராக வந்திருப்பார், திடீர்னு ஒரு சினிமா நடிகன் வந்த உடனே அவர் எம்எல்ஏ ஆக்கிறதா அப்படின்னு. நீ எந்த மூஞ்சி வச்சு நீ எலெக்ஷனில் நின்ற? நீ நிந்தியா இல்லையா? பிரகாஷ் சார் நிஞ்சார்ல. அப்புறம் ஜனங்க ஆனால் கரெக்டாக சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு வந்துட்ட அப்படின்ட்டு துரத்தி வச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் நிற்கலாம், அவர் நிற்கக்கூடாதா? இல்லை, நீங்கள் வில்லன், அவர் ஹீரோ. வில்லன் பெருசா, ஹீரோ பெருசா? அப்புறம் அவர் நிற்கிறாருன்னா நீ என்ன அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறது? சரி, அடுத்தது டிரைவர் புள்ளலாம் அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன், திமுகவுடைய வரலாறு தெரிய வேண்டும்னு.
அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை வந்து பண்ணையார்கள் கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பணம் படைத்தவர்கள், பெரிய முதலாளிகள், ஜமீன்தார், அதுக்கப்புறம் அந்த பண்ணையார், அப்படி அவங்க தான் வந்து தேர்தலில் நிற்கிறது, அவங்களுக்கு தான் வந்து பதவிகள் அப்படின்றது. கோமான்களும் சீமான்களும் மட்டும்தான் பதவிக்கு வர வேண்டுமா அப்படின்னு கேட்டு சாதாரண மனிதனும், இன்னைக்கு திருமாவர்கள் சொல்றாரு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு. அதை அன்னைக்கு சொன்னது திமுக. கோமான்களும் சீமான்களும் இல்லை, எல்லாரும் சாமானியனும் பதவிக்கு வர வேண்டும் அப்படின்ற கோஷத்தை கையில் எடுத்து தான் அவங்க ஆட்சிக்கு வருகின்றார்கள். இப்போ டிரைவரோட பிள்ளை அப்படின்னா, அப்போ நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா யாரோட பிள்ளையா இருக்கணும்? அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை டிரைவர் பிள்ளை டிரைவராக தான் இருக்கணுமா? அப்போ இதுக்கு என்ன பேர்? குலத்தொழில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சனாதனம் இந்த மாதிரி ஆதரிக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை குறை சொல்லிட்டு திராவிடன்ற பேர்ல நீங்க அதைத்தானே, பிரகாஷ்ராஜ் அதைத்தானே வந்து தூக்கி பிடிச்சுக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல? எவ்வளோ டெராகேட்டரி இல்லை அது? ஏன்னா டிரைவர் பையனா அவனா கேவலமா போயிட்டாரா? சரி, நான் கேட்குறேன், டிரைவர் பையன் டிரைவராக தான் வரணும், எம்எல்ஏவா எப்படி வரணும் அப்படின்னா, அப்போ நடிகர்கள் புள்ள தான் நடிகராக வரணும். இவங்க அப்பா என்ன நடிகரா? இவரை பாலச்சந்தர் வந்து கொண்டு வந்து சினிமாவில் போட்ட உடனே தானே இன்னைக்கு ஒரு இவ்வளோ ஃபேமஸாக நடிச்சுன்னுக்கிறாரு. அப்போ அவர் ஒரு தடவை யோசிச்சு, ஐயா இவங்க அப்பா நடிகர் இல்லையே, இவர் எப்படி நம்ம நடிகராக்குறது அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா இவர் இந்த மாதிரி வந்திருக்க முடியுமா? என்ன ஏமாத்துற வேலை இது? காரணம் என்னன்னா, நாம விளக்கண்ணிகளா இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி திமுகவில் இதை சொல்லியிருக்காங்களா, அதை சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆமாம், அப்படியே போய் அப்பா கேட்குறேன். ஒபாமா இல்லை, ட்ரம்ப்புக்கு அப்புறம் இவர் தான் உலகத்திலே பிஸியஸ்ட் பர்சன். ஏதோ 1-2 தான் கருத்து சொல்வார். அங்கங்கே போகிற இடத்துலலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி ஜனங்க கேட்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திருப்பி கேட்கணும். அட்லீஸ்ட் ஜனங்க கேட்க முடியாட்டாலும் பத்திரிகையாளர்கள் கேட்கணும். ஏங்க அப்போ டிரைவர் பிள்ளை என்ன டிரைவராக தான் வரணுமா? நீங்கள் எப்படி நீங்கள் நடிகராக வந்தீங்க? நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை மாற்றிட்டு வரலையா? உங்கள் குடும்பத்தில் யாராவது நடிகராக இருந்திருக்காங்களா, பிரபல நடிகரா? நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி ஒரு டிரைவரோட பிள்ளைனாலும் அவர் எம்எல்ஏ வந்துட்டு போட்டோம். என்ன அப்போ அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? நீங்கள் எலெக்ஷனில் நிற்கல, இல்லை உங்களுக்கு நடிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்களா? திறமை இருக்குன்னு பார்த்து வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. அடுத்தது, அரசியலுக்கு என்ன வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? மக்கள் மீதான அக்கறை வேணும். அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி குவாலிஃபிகேஷன். அது இருந்ததுன்னு சொன்னால் கை நாட்டா இருந்தாலும் நல்ல அரசியல்வாதிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள்னு சொல்லிட்டு மக்கள் நலம் என்று சொல்லுவார். தன் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு. இந்த மக்கள்னா நம்ம குழந்தைகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மட்டுமே நலனா வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் பிரகாஷ்ராஜ் மாதிரியா தான் வர முடியும் எல்லாரும். சொன்ன மாதிரி சார், நீங்க கில்லி படத்தை சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜனநாயக படத்துல கூட அவர் வந்து வில்லை, இவர் ஹீரோ சார். அதாவது விஜய் வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? ஆமா ஆமாம் சார். அப்படி இருக்குச்சு, அவர் உங்களுக்கு பிடிக்கல, அவர் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னும் போது நீங்க ஏன் அவர் படத்துல போய் நடிக்கிறீங்க? காசு கொடுத்தா எங்க ஒன்னா நாங்க போவோம். அசிங்கமா இல்லையா அது? இந்த எச்சையிலையை தூக்கி போட்டா நாய் பண்ணிலாம் ஓடுமே. அதுக்கு உதாரணமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம், அந்த விலங்குகளை நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆகும். அதனால அதுக்கு இவரை உதாரணமா சொல்லலை. இவருக்கு என்ன உதாரணம்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜந்து, அதுதான் நான் சொன்னேன், இந்த கேவலமான ஜந்துக்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அதை வந்து கமல்ஹாசனுக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் சேர்க்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சரி, இப்போ வந்து இப்போ மறுபடியும் எல்லாமே வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடைசியாக? பாருங்க, அது வந்து நான் திருப்பி அதான் சொல்றது, கல்யாணம் அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மறந்துட்டு நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து நமது உரிமை, கடமைலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கு தான் வந்து நம்ம ராஜாவாக இருக்க முடியும். அதையும் ஏன் விட்டுட்டு நிற்கணும்? அதனால் சீக்கிரமே போயிருங்க. ஏன்னா லேட்டாக போனால், சார் 12 மணி ஆயிடுச்சு சார், வெயில் சுட்டு இருக்குது சார், நான் எங்கே சார் வெயிலில் போய் நிற்கிறது அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷனில் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இதுவும் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னாலும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்டு ஒரு பூத்தில் 1000 ஓட்டோ என்னவோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய நேரம் இருக்குது. நீங்கள் போகும்போது ஒருவேளை கூட்டமாக இருந்தாலும், ஐயோ கூட்டமாக இருக்குன்னு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் திரும்பி போங்க. அது எல்லாம் இந்த வெயில் தழையிட்டோம், 4 மணிக்கு போகிறோம், 5 மணிக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே இந்த நினச்சிக்கின்னு போவாங்க. அதனால் காலையில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன தடவை நான் அப்படி தான் 8 மணிக்கு போனேன். நான் போன இடத்துல 4 பேர் தான். கப்புன்னு போயிட்டு நான் பாட்டுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டேன். அண்டு பெரிய க்யூலாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கோ க்யூவில் நிற்கிறோம், எஃப்டிஎஃப்எஸ்னு போய் நிற்கிறோம், டாஸ்மாக் வாசலில் க்யூவில் நிற்கிறோம்,
ஆனா இன்னைக்கு நாம ராஜா, அங்க போயிட்டு நாம கியூல நிக்கிறத யோசிக்கலாமா? அடுத்தது ஒரு நாள் லீவு அப்படின்னு அதை கம்பைன் பண்ணி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து ஒரு கிரைம்னு நான் சொல்லுவேன். ஓட்டு போடணும்னா போய் போடணும். சார் நான் வந்து எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எங்கள் ஊருக்கு போக முடியல, அந்த மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டும் ஓகே. மற்றபடி இதை தவிர்த்து விட்டு போவது அப்படின்றத என்னால் மன்னிக்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல், ஆனால் இந்த விரலில் தான் குத்தணும். அந்த இடது கை தான் இந்த விரலில் குத்துவாங்க. ஏதோ ஒன்று குத்துங்க, குத்திட்டு வாங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. இதான் நான் சொல்வேன். ஓகே சார், கடைசியாக சார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க நான் கேட்க வரல, எதுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? ரைட். யாரால உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதோ, யார் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. யார் வந்தால் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு மேல வழவழா குழவழான்னு யாராலுமே சொல்ல முடியாது. கரெக்டா? நிச்சயமா சார். ஏன்னா அதுவும் நீங்க 4 மணிக்கு முன்னாடி போடணும் இந்த வீடியோவை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேல வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ஆமா, ஓட்டு 23ஆம் தேதி போடுங்க. இந்த வீடியோவை சீக்கிரம் போட்டுருங்க. ஓகே சார். சார், அற்புதமான கருத்தில் இளையவரோட பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.